நான் உங்களுடைய கிளாஸ்க்கு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்மளுடைய ட்ரீம் காண்டி பாத்தீங்கன்னா சரி, நம்மளுடைய வீட்டு சூழ்நிலைக்காண்டி நம்மளுடைய ட்ரீம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சரி விடு, போனா போகட்டும்டா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நான் போயிட்டேன். சரி, அதுக்கடுத்து ஒரு கோபுரானாலும் எடுத்துட்டு நம்ம வீடியோ பர்பஸ்க்காண்டி தான் வாங்கிக்கிறோமே அப்படின்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா கோபுரா சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரீமையும் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டோம். நம்ம சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல, சொன்னது சத்தியமா நடக்க மாட்டேங்குது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம நம்ம மனசு தான் காரணம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து எல்லாமே பண்ணுவோம், என்னதான் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா சரி இதுக்கடுத்து வந்து சூப்பரா பண்றோம், இதுக்கடுத்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற வந்துகிட்டு இருந்தேன். நேற்று எதிர்பார்க்காத விதமா பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு பைக்ல வந்துகிட்டே இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பன்னி போச்சு. சரி ரைட்டு, நம்ம வீட்டுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு ஸ்லோவா போனேங்க. ஸ்லோவா போறப்போ பாத்தீங்கன்னா பேக் டயர்ல வந்து கரெக்டா ஈஸிஞ்சு செய்யலாம் என்னன்னு தெரியல, கரெக்டா வந்து பேக் சைட்ல அடிக்கும் டயர்ல அப்படியே வண்டி சுத்திடுச்சு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே விழுந்துட்டு அப்படியே கைகாலெல்லாம் தேஞ்சிருச்சுங்க. நிறைய நல்ல உள்ளங்களால பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டில் வந்து ரெண்டாவது வந்து வீட்டில் சில மருத்துவம், நம்ம வீட்டு மருத்துவம்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம ரெடி ஆகியாச்சு. இதுக்கடுத்து வந்து நம்மளுடைய பிஸ்னஸே பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து விற்க போகிறோம். நம்ம ஸ்பெண்டர் பைக் ரொம்ப நாள் எனக்கு பிடிக்கல அப்படின்றது ரெண்டாவது பட்சங்க. ஓட்டி அந்த ஸ்பெண்டர் பைக் மேலே இருக்கிற லவ்வே வந்து குறையாதுங்க, அந்த மாதிரி இருக்கு. இந்த டயத்துல வந்து ஸ்பெண்டர் பைக் விற்க போறாங்க. உங்களுக்கு யாருனாலும் வேணும்னா நம்ம நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு வந்து நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. வண்டியோட என்னென்ன ஆர்சி புக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து சென்ட் பண்றேன். என்னைக்கு வந்து நம்ம விற்க போறோம் பாத்தீங்கன்னா, நீங்க எப்பனாலும் கேட்டாலும் நம்ம வண்டி வந்து ரெடியா இருக்கு. டைரக்டா வந்து உங்க வீட்டு ரெடியா வந்துடும். நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி தான் நம்ம இதை விற்கிறோம், தவிர விற்கிறது மனசு வரமாட்டேங்குதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருனாலும் இருந்துச்சுனாலும் அப்பப்போ போய் வாங்கி ஓட்டிக்கலாமே அப்படின்ற ஒரு கட்டத்துக்குனால சரி வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டேன். கண்டிப்பா நம்ம நியூ பைக் எடுக்க போறோம். நியூவா என்ன பைக் எடுக்கலான்ட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும், அதனாலதான் சொல்றேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரீம் பைக் எடுக்கலாம்னு ஒரு சைன்ல இருக்கேன். வீட்டுல பூரா வைறாங்க. நம்மளுடைய நமக்குன்னா நிறைய ஆசைகள் இருக்குங்க. இப்படி இருக்கலாம், நம்ம ஒரு ஆசையை வந்து நம்ம சக்சஸ் பண்ண விட்டி நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டு சூழ்நிலையெல்லாம் தள்ளப்பட்டு அது நம்மளால எடுக்க முடியாம போயிருது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுடைய ட்ரீம் அப்படியே ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணுங்க. அதுக்காண்டியே வீட்டையும் பார்க்கணும், அதே டயத்துல ட்ரீம் காண்டியும் போராடணும். இது ரெண்டு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த வாட்டி கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீம் பைக்கை தட்டி அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பண்ணி குறுக்க வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதான் ஒண்ணு, கையிலயும் அப்புறம் முட்டிலாம் ப்ராப்பரா நல்லா செஞ்சு விட்டு போயிடுச்சு. பண்ணி ஒரு அடியும் இல்லைங்க, நமக்கு தாங்க அடி. எதிர்பார்க்காத விதமா பேக் சைடு வந்து அடிச்சுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? விதி செஞ்ச செயல், அவ்வளவுதான். நம்ம இதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையில் நடக்கிறது நன்றாக நடக்கட்டும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றத அடுத்த கட்ட முயற்சி நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பைக் யாருனாலும் வேணும்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இதுக்கடுத்து வந்து இன்னொரு பிசினஸ் வேற சேர்ந்து பார்க்க போறோம். ஒண்ணு பண்றதுக்குள்ளேயே இப்படி ஆகி போச்சுங்க. நம்ம இதெல்லாம் ஒண்ணு சொல்றோம், ஆனா செய்யறப்ப இதெல்லாம் ஒரு தடை வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுட்டு நாளைக்கு ஆரம்பிக்க போறோம்னா இன்னைக்கே வந்து அதை பத்தி வீடியோ போற மாதிரி நான் வேணா வச்சுக்கிறேன். வண்டி இதான் வச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம வீடியோ கம்பல்சரியா வரும். எல்லாருக்கும் எதனா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்விக்கில வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, ஸ்விக்கில எப்படி ஜாயின் பண்றதுன்னு. ஸ்விக்கி ஆப்பை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ண பற்றி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போனோடனே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பைக்ல பண்ற நிறைய ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போறேன் அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. வாழ்க்கையில வந்து எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டேன். வாழ்க்கை என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. எப்ப என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், நாளைக்கு காலையில் விடிஞ்சா இருந்தா தான் உண்மை, இல்லைன்னா என்னென்ன செய்ய முடியும். அதனாலே வந்து சாதி மதங்கள் பார்க்காதீங்க, எல்லாரும் கூட அன்பா பழகுங்க. எல்லாருமே நம்ம வீட்டு ஒரு அண்ணன் தம்பியா பழகி நல்ல பாசங்களை உண்டாக்குங்க. இதுக்கடுத்து நம்ம வீடியோ தினமும் வரும், செக் பண்ணி பாருங்க. பாய்.